எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கோட்டக்கல் ஹேர் கேர் ரேஞ்சில் வந்து குந்தலகாந்தி தைலம் இந்த ஹேர் ஆயில் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸ், இதை யார் யூஸ் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் வந்து கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் ஆக்காம பார்த்து ஒரு நிமிஷம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பியூட்டி, ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணிட்டே வருவேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தி பெல்லேஸா வேர் அண்ட் ஷேர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸு. அவங்களோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளாக வந்து dandruff இருக்குது, அதுக்கு எந்த தைலம் வந்து கோட்டக்கல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆயில் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ணியிருந்தேன். அப்போ இந்த ஆயிலுக்கு வந்து நீங்கள் டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 3rd or 4th பாட்டில், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் பாஸ்ட் 1.5 இயர்ஸாக இந்த லாக்டவுனுக்கு அப்புறமே வந்து இந்த ஆயில் தான் வந்து கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த செம்பருத்தி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் எனக்கு dandruff ப்ராப்ளம் இருக்குது. அது தவிர ஒரு 2 விஷயமும் வந்து இது க்யூர் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா இதுக்குன்னு செப்பரேட்டாக காட்டன் பாக்ஸ்லாம் வராது, இந்த மாதிரி பாட்டில் தான் வரும். ஓரளவுக்கு சீல்டு கேப்பாக வந்து நம்மளுக்கு வரும். எல்லா கோட்டக்கல் ப்ராடக்ட்ஸும், எல்லா ஆரிய வைத்தியசாலை ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதே பேக்கேஜிங் தான். ஆக்சுவலி ஆரிய வைத்தியசாலைன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஆரிய வைத்திய பார்மசின்னு ஒன்று இருக்குது. நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் ஒலம்பஸில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கோட்டக்கல் கிடையாது. நிறைய பேர் வந்து அது கோட்டக்கலா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது ஆக்சுவலி கோட்டக்கல் கிடையாது, அதுவும் வந்து ஆரிய வைத்திய பார்மசி. பட் அங்கே தான் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்கோம். இப்போ கூட வந்து நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போய் அங்கே இருக்க மெடிசன்ஸ் தான் வந்து இன்டர்னல் மெடிசன்ஸ்லாம் நான் வந்து வாங்குவேன். இந்த கோட்டக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் கேர், ஸ்கின் கேர் அதெல்லாம் வந்து வாங்குகிற ஒரு பிராண்டு. மோஸ்ட்லி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். எல்லாமே இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் சேம் ஃபார்முலாஸ் தான் இருக்கும். பட் பிராண்ட் மட்டும் வேறையாக இருக்கும். இந்த நம்மளுக்கு இந்த அலோபதியில் இருக்க கால்போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் பேர் இருக்கும், கால்போல், குரோசின், டோலோ அந்த மாதிரி. பட் ஆனால் வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். அதே மாதிரி தான் இந்த எல்லா ஆயுர்வேதிக் பிராண்ட்ஸும் வந்து சேம் தான். ஈவன் நேம்ஸ் கூட சேமாக தான் இருக்கும், பட் பிராண்ட் நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த குந்தலகாந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் வாங்கிக்கலாம், கோட்டக்கலே வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 1.5 to 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ அது குவான்டிட்டி எல்லாமே சேம் தான். எப்பவுமே இந்த மாதிரி 200 ml பாட்டிலில் தான் வரும். நம்மளுக்கு 200 ml பாட்டிலுக்கு 230 rupees வந்து இதோட ப்ரைஸு. நம்மளுக்கு ஆன்லைனில் கொஞ்சம் ஆஃபரும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஆயுர்வேதிக் ஷாப்ஸ்லேயும் வாங்கலாம், கோட்டக்கலே வந்து போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணலாம். 1mg அப்படின்ட்டு ஒரு ஃபார்மசி ஷாப் இருக்குது, ஆன்லைன் ஷாப்பு. அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணலாம், அமேசானில் ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து அதிகமாக வந்தாலும் வரலாம். ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா நீங்கள் இதை வேறு பிராண்ட்ஸ்லேருந்தும் ட்ரை பண்ணிக்கலாம். ஆரிய வைத்திய பார்மசி ஏவிபி, இது வந்து ஏவிஎஸ், ஏவிபிலையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து இந்த dandruffக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் ஆயிலு. dandruffனால ஹேர் லாஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கும் வந்து இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து dandruffும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து பயங்கரமாக கிரே ஹேர் வருது அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு dandruff வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வந்து போகும், அதிகமே ஆகாது. ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தோன்னா நம்ம தலைக்கும் கண்ணுக்கும் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹீட்டான பாடி இருக்கவங்களாம் வந்து இது ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதில் வந்து செப்பரேட்டாக எந்த சென்ட்டும் வந்து ஆட் பண்ணல. இதில் வந்து இந்த மூலிகை ஸ்மெல்லு தான் வந்து வரும். இந்த பெர்ஃப்யூம்ஸ் அது மாதிரிலாம் இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் இருக்காது. இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பு தன்மை இல்லாமல் ஒரு இனிப்பு தன்மை தான் வந்து வரும். இது யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்வீட் ஸ்மெல் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஹேர் அடர்த்தியாக வளர்க்கும். இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பயங்கரமாக ஹேர் லாஸ் ஆகிறவங்க, அப்படியே தலை ஃபுல்லாக வந்து உப்பு தண்ணி குளிச்சு பயங்கரமாக வந்து ஹேர் லாஸ் ஆகுதுனாலும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கி இருக்குது, விபிதாக்கி இருக்குது, பிரிங்கராஜா இருக்குது, உஷிரா இருக்குது, முஸ்தா இருக்குது, நீலி இருக்குது, திலா தைலா இருக்குது, அதாவது செசமி ஆயில், நல்லெண்ணெய் இருக்குது, அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் இருக்குது. இவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸு.
இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வார்ம் அப் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் பண்ணாட்டி ஓகே. இந்த ஹேர் ஆயில் எடுத்து நல்லா வந்து ரப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் தலையில் வந்து நல்லா ரப் பண்ணணும். ஜஸ்ட்டு அப்ளை மட்டும் பண்ணக்கூடாது. ஸ்கேல்பில் வந்து ஓரளவுக்கு நல்லா ரப் பண்ணணும். அதாவது நெயில்ஸ் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஆச்சுன்னா கஷ்டம். ஸோ நெயில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நம்மளோட இந்த ஃபிங்கர்ஸோட இந்த டிப் யூஸ் பண்ணி நல்லா வந்து ரப் பண்ணணும். ரப் பண்ணால் ஓரளவுக்கு ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவராவது விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் பாத் எடுத்தால் நல்லது. ஒரு 30 minutes to 1 hour வந்து விட்டுட்டு ஹேர் பாத் எடுத்தால் தான் நல்லது. ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அதிகமாக ஹேரில் விடுறீங்களோ, அதாவது ஸ்கேல்பில் விடுறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 hour வந்து வச்சுட்டு வாஷ் பண்ணால் நல்லது. மோஸ்ட்லி டாக்டர்ஸ் வந்து இந்த ஆயில் வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னா குளிக்கிறது வந்து பெஸ்ட்டுங்கிறாங்க. வாரத்தில் 7 நாளும் அந்த மாதிரி பண்ணுனா நல்லா ஹேர் க்ரோத் வந்து ஆகும். அதே மாதிரி இது ஹேர் வந்து வாஷ் பண்ணும்போது ஏதாவது ஹெர்பல் பவுடர் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. பட் ஒரு 2 to 3 times போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நல்லா வந்து தரோவாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. உப்பு தண்ணியோ நல்ல தண்ணியோ. அந்த ஹேர் இந்த ஸ்கேல்பில் வந்து அது படிஞ்சிருக்கக்கூடாது. அப்படி படிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இது வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூல் வாட்டர், நல்லா சில் தண்ணி, பச்சை தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு மிதமான சுடு தண்ணி, வார்ம் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப ஹாட் வாட்டர் கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைம், பிரெஸ்ட் ஃபீடிங் டைம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் டைம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது யூஸ் பண்ணி சளியெல்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இல்லை ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி இருந்தால் நான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது யூஸ் பண்ணிட்டு ஏதாவது அலர்ஜி ஆச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. மித்தபடி எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் வராது, மதருக்கும் சரி பேபிக்கும் சரி. ஸோ ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி இருந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணால் எப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ண தான் வந்து நம்மளுக்கு ஒரு அளவுக்கு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் நான் 1 month யூஸ் பண்ணேன், எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ரிசல்ட்டும் வராது. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வரும். டேண்ட்ரஃப் வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months 4 monthsல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியர் ஆகும். பட் டென்ஸான நல்ல அடர்த்தியான ஹேர் க்ரோத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 months 1 year கிட்ட வந்து யூஸ் பண்ணாதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி வாரத்தில் மினிமம் வந்து 2 தடவையாவது இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும் மினிமம், இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிறதுக்கு. பட் நிறைய டென்ஸான ஹேர் க்ரோத் வரணும்னா நீங்கள் நைட் இதை அப்ளை பண்ணிவிட்டு டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து இந்த ஹேர் ஆயில் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அந்தளவுக்கு டேண்ட்ரஃபே இல்லை. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப டேண்ட்ரஃப் இல்லை. நான் வந்து இது விட்டேன்னா தான் எனக்கு ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் டேண்ட்ரஃப் வருது. இது தவிர உங்களுக்கு பெஸ்ட்டு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ்க்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து சீக்கிரமாக வந்து கிளியர் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் கம்பைன் பண்ணிங்கன்னா வந்து பெஸ்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து வேறு மாதிரி ஆயில்ஸாக இருக்கும். இது வந்து ஹெர்பல் ஆயில். இது மெயினாக வந்து ரொம்ப நேரம் வச்சாதான் நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் டெய்லி பேசிஸில் டே டைமும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சில ஆயில்ஸ்லாம் வந்து டெஃபினட்டாக குளிச்சாகணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த நீலி பிரிங்காதிலாம் யூஸ் பண்ணால் தலை குளிச்சே ஆகணும்னு. அது கூட டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். பட் இந்த சைனஸில் இருக்கவங்களுக்கு அந்த ஹேர் ஆயில்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களும் வந்து தாராளமாக இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye.